இன்றைக்கி ரெசின் ஆர்ட் கிளாஸ் 5ல் வந்து கிளாக் மேக்கிங் கிளாக் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அது ஃபோட்டோ கிளாக்கு. இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். இதில் 12 இன்ச்சு மோல்டு, அப்புறம் வெயிட் மிஷினு, யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப்பு, அப்புறம் மைக்கா பவுட்ரு, அப்புறம் ரெசின் ஹார்னரு, ஒரு க்ளவுஸு, அப்புறம் கிளாக் செட்டு வந்து நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். அப்புறம் பபுள் ஸ்ப்ரே, பபுள்ஸ் ரிமூவ் பண்ணுற ஸ்ப்ரே, அப்புறம் செல்லோ டேப்பு. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ரெசினை வந்து 90 ml 90 கிராம் வந்து எடுத்திருக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெசினை. அப்புறம் ஹார்னர் வந்து 30 கிராம் வந்து ஹார்னர் எடுத்திருக்கேன். என்னோடய ஹார்னர் வந்து 3:1ங்கிறதுனால ரெசின் வந்து 90, இது வந்து 30 கிராம் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒரே இதில் மெஷர்மெண்ட் பிளாஸ்டிக் கப்பில் எடுத்துகிட்டு ஸ்லோவாக ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். மாற்றி டைரெக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. சேம் டைரெக்ஷன், நம்ம கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதே டைரெக்ஷனில் ஸ்லோவாக ஒன்று போல் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்கா பவுடர், நம்மளோட கலர் வந்து என்ன கலர், என்னோடது வந்து ப்ளூ டீம்ங்கிறதுனால ஸோ நான் ப்ளூ கலர் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க, 2 ஹேண்டுக்குமே க்ளவுஸ் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறது எப்பவுமே ஸ்லோவாக ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் மைக்கா பவுடர் நம்மளோட என்ன கலர் தேவையோ அந்த கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம வெயிட்டிங் ஸ்கேலில் வந்து 90 எடுத்துகிட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 30 எடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 2:1 ரேஷியோவில் அந்த ரெசின் எடுக்கிங்கன்னா மாற்றி எடுத்துக்கணும். இது வந்து நான் 3:1ங்கிறதுனால 90 + 30 அந்த இதில் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிட்ஸ் வந்து அந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துடணும். அந்த கேப்பில் தான் இந்த மோல்டை வந்து க்ளீன் பண்ணிடணும். நல்லா செலோ டாப் வச்சு, ஏன்னா டஸ்ட் ஏதாவது இருக்கும், அதனால் மோல்டை வந்து நல்லா இது பண்ணி ஒத்தி எடுத்துனிங்கனாலே அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்துடும். 5 நிமிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட சிலிக்கான் மோல்டில் வந்து போர் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே வச்சு அது ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்க பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏதாவது பூச்சி ஏதாவது உள்ளே விழுந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோஸு, அப்புறம் நம்ம ஏதாவது ப்ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னாலுமே அதில் வைக்கலாம். இதில் வந்து நம்மளோட ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டுமே நான் வந்து கிளாக் மட்டும் தான் பண்ண போகிறேன். இதிலே நம்மளோட பேபியோட திங்ஸுமே நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டேஜ் பார்ட் 2 வீடியோவில் வந்து நான் ஃபோட்டோ எப்படி இன்சர்ட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி, ஃபோட்டோ எப்படி வச்சு அடுத்த லேயர் எப்படி போர் பண்ணணும்னு சொல்லி பார்ட் 2ல் வந்து வீடியோஸாக வரும். ஃபார் வாட்சிங்.